அதாவது பிரதமரை காட்டமாக பேசுவதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. பிரதமர் எதுவுமே செய்யலன்றார். இந்த நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு பிரதமர் காரணம். தீவிரவாதிகளை அவர் ஒழித்தார் என்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. கச்சத்தீவை பத்தி பேசுற, கச்சத்தீவை யாரு தாரவார்த்தான அவர் பேசலையே. அப்ப நாங்க யாரோட பி டீம் நீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளாமா? ஆக சும்மா அவர் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வசனத்துக்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தார். கொள்கை எதிரி பாஜக சொல்ல, உங்க கொள்கை தான் என்ன? உங்க கொள்கைன்னு என்னன்னே தெரியாம கொள்கை எதிரி பாஜக என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவர் சிங்கம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சிங்கத்தை வெளியே அதிகமா வர வேண்டியது இல்லைன்றாரு. தன்னை ஒரு வேறு மாதிரி உருவப்படுத்துகிறார். இல்ல, மக்களோடு மக்களாக வருபவர்களாம் தலைவர்கள். அதாவது மக்களை பிளீஸ் பண்ணுமே தவிர கிரீஸ் வச்சு தடுக்க கூடாது. அதுதான் தவறாக இருக்கிறது. மூன்றாவது முறையா ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்குமாக சேவை செய்வதற்கா இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்வதற்கான கேட்கிறேன். தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு ராணுவ அதிகாரி தான் அன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி இந்த நாட்டுக்கே சொன்னாங்க. ஆக இஸ்லாமிய பெண்கள் ராணுவத்தில் இருப்பதை அடையாளம் கண்டு அவர்களை நாட்டுக்கு சொல்ல வைத்தவர். எதை வைத்து பேசுறார்? சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசினா யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். விஜய்க்கு கொஞ்சமாவது விவரம் தெரியும் நான் நினைச்சேன். அதுவும் தெரியாது என்பதை இன்றைக்கு அவர் காண்பித்திருக்கிறார்.